நாளைய டெல்லி பயணம் எப்படி இருக்குன்னு நீங்க கருதுறீங்க? இப்ப நான் ஒருவேளை கடந்த முறை சோனியா காந்தியை சந்திக்கல, காங்கிரஸ் லீடர் ராகுல் காந்தியை சந்திக்கல அப்படின்றதெல்லாம் இருந்தது. ஒருவேளை நாளை அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? நிதி ஆயோக் கூட்டம் அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு இவர்கள்லாம் சந்திப்பாரா, சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அப்படி ஒருவேளை அந்த சந்திப்பு நடக்கும் பட்சத்தில் பாஜக அதை ரசிக்குமா? இல்ல, நிச்சயமாக நாளை சந்திப்பதற்காக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட ஏன்னா அவர்களை டெல்லிக்கு 2வது முறையாக அவர் முதல்வராக பயணம் செய்கிறார். ஏற்கனவே முதல் முறை செல்கிற பொழுது பெரிய எதிர்பார்ப்பு காங்கிரஸ் வட்டத்தில் இருந்தது. பட் அவர் சந்திக்கல. பட் இந்த முறையும் அப்படி சந்திக்காமல் தவிர்த்தால் அது தேவையற்ற மனச்சலனங்களை உருவாக்கும். நீங்க இன்னொன்னு இருக்கிறது, அந்த நேரத்தில் இன்னொரு பிரச்சனையும் இருந்தது. முதல் முறை அவர் சென்ற போது மேகதாது அணை விவகாரம். அப்ப கேட்பாங்க, இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தோன்னு கேட்பாங்க, உங்க கூட்டணி கட்சி தானே, நீங்க ராகுல் காந்தி அவர்களை சந்திச்சீங்களா, வலியுறுத்தினீங்களா என்பது உள்ளிட்ட விமர்சனங்கள் வரும். விஜய் பொதுவாக செய்தியாளர்களை சந்திப்பதில்லை, அதனால அவருக்கு அந்த சிக்கல் இல்லை. பட் இந்த முறை செல்கிற பொழுது அவர் சந்திக்காமல் முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கும் எம்பிஎல்ஏ இல்லைன்னு காரணம் காட்டி செல்லாமல் இருந்துட்டாங்க. சோ அப்ப அவர் பெரிய ஒரு இடைவெளி உருவானது போன்ற ஒரு தோற்றம் வந்துடும். அதனால் சந்திப்பார், ஒரு பெயரளவுக்கான சந்திப்பாகத்தான் அது இருக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் கேட்கிற நிதி சார்ந்த விஷயங்களை பாஜக அரசு செய்வாங்கன்னு தான் நான் பாக்குறேன். காரணம் என்னன்னா, அதுதான் நான் குறிப்பிட்டது போன்று விஜய் என்கிற ஒரு சக்தியை பகைத்துக் கொள்வதற்கு பாஜகவும் இப்போ தயாராக இல்லை. ஏன்னா புதிய புதிய பிளேயரை இறக்கிட்டாங்க. இன்னைக்கு அண்ணாமலை உள்ள வந்திருக்காரு. அப்ப அண்ணாமலை அரசியல் செய்யணும். அண்ணாமலை அரசியல் செய்யணும், மத்திய அரசுல இருந்து நிதி தாராளமா வரணும். நிதி வரலைன்னா அவர் மத்திய அரசையும் விமர்சிக்கணும். அண்ணாமலை அரசியல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? தாவேகா பாஜக இடையில திமுக இருக்கு, அவரோட கணக்கு யாருக்கு எதிராக இருக்கும் நினைக்கிறீங்க? அவரு பெரும்பான்மையாக விஜய் வாக்கி இருக்கக்கூடிய வாக்குகளை தான் குறிவைக்கிறார். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து திட்டமிட்டல் தான் இது. நீங்க ஒண்ணுமே இல்ல சார், தேர்தல் அன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் வெள்ளச்சட்டையும் விஜய் அவர்கள் போடுவது போன்ற நிறமுடைய அந்த பேண்டம் போட்டுட்டு எதனால ஓட்டு போட வரணும்? அன்றிலிருந்தே தொடங்கி விடுகிறது அந்த இது. அது இயல்பா நடந்தது இல்லையா? இந்த இளைஞர்கள் ஓட்டுகள் இல்ல, அது இயல்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏன் வருது சார்? ஒரு செய்தியாளர், ஒரு பத்திரிகையாளர்கள் நம்மளே ஒரு அன்னைக்கு தேர்தல் நாள்ல இந்த கலர்ல சட்டை இவர் போடுவாரு, இந்த கலர்ல பேண்ட் இவர் போடுவாரு, நம்ம போட்டுட்டு பூத்து பக்கம் போயிடக்கூடாதுன்னு ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய ஒருவர்களுக்கே தெரிந்த ஒன்றுதான். இல்ல, அது ஒரு காமனான காஸ்டியூம் தானே, அது எல்லாருமே போடக்கூடிய ஒரு, அதாவது அந்த காம்பினேஷன் சொல்றேன். ஒரு லைட் சாண்டல் கலர் பேண்ட், ஒயிட் கலர் ஷர்ட் அப்படின்றது எல்லாரும் இயல்பா போடுற ஒரு காஸ்டியூம் தானே. ஆமா சார், பலரும் இயல்பாக போடக்கூடியதுதான். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கலர்ல ஓட்டு போடுங்க அப்படின்னு அறைகூவல் விடுக்கப்பட்டுருச்சுல. நீங்க நார்மலா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அது ரொம்ப இயல்பாகவே நடந்தது, ரொம்ப தன்னாட்சியா தானாகவே நடந்து விட்டது. அவருக்கு காக்கி புதிதில்லைன்னு அவரே சொன்னாரு. செய்தியாளர்கள் அன்னைக்கு கேட்டப்ப, எங்க காக்கி நான் இன்னைக்கு அங்க போடுறேன் அப்படின்னாரு. என்னைக்கு வேண்டுமானாலும் போடலாம். வார் ரூம் பத்தியெல்லாம் அண்ணாமலை அவர்களுக்கு நல்லா தெரியும். வார் ரூம் எப்படி செயல்படும், அவர்கள் எப்படி திட்டமிடுவாங்க. அப்ப விஜய் தரப்பு இவ்வளவு திட்டமிடுறாங்க, காய் நகர்த்துறாங்க. இன்னைக்கும் நான் களத்துல பார்த்த அனுபவத்துல தான் சார் சொல்றேன். பாஜகவினர் பெரும்பாலும் கிட்டத்தட்ட அண்ணாமலை தரப்பு ஆதரவாளர்கள் விஜய்க்கு தான் வாக்களித்தார்கள். அப்படி வாக்களித்ததுனாலதான் பாஜக வலுவாக இருக்கக்கூடிய குமரி மாவட்டத்துல 5 தொகுதிகள்ல தாவேகா 2வது இடம் வந்திருக்கு, பாஜக 3வது இடம் போயிருக்கு. அதெல்லாம் இந்த யூனிஃபார்மோட தாக்கம் தான். அப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் கூட அண்ணாமலை அரசியல் என்பது உதயநிதி ஸ்டாலினுக்கும் சிக்கலை தரும். நீங்க கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் யார் எதிர்கட்சி தலைவர், எடப்பாடி பழனிசாமியா அல்லது அண்ணாமலையா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. டெய்லி செய்தியாளர்களை சந்திப்பார், மக்கள் மன்றத்தில் வருவாரு, களத்துல இருப்பாரு. அந்த அடிப்படையில இந்த முறையும் எதிர்கட்சி தலைவராக இப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். வீதி வீதியாக அண்ணாமலை வருவார், விஜய் அரசியலை விமர்சனத்துக்குள்ளாக்குவார். அதுதான் நான் சொல்றேன், அவருக்காக தான் இந்த மத்திய அரசினுடைய நிதிகள் விடுவிக்கப்படுங்க. அப்ப அவர் களத்துக்கு வருகிறார். களத்துக்கு வர்றப்ப விஜய் விமர்சிக்கும் போது ஒரு ஆள் கூட இருந்து கேட்பாங்கல்ல, ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புல கேட்பாங்கல்ல, எங்க மத்திய அரசு இவ்வளவு நிதி தரலையே. அப்பொழுது எப்படி அவரால் மத்திய அரசை விமர்சிச்சாருன்னா பாஜக என்ன லாபம்? அப்ப தாவேகா அரசே அவர் விமர்சிப்பார். மத்திய அரசு நிதிகள் எல்லாம் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும். அண்ணாமலை அவர்களால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த இல்ல, ஒரு பேச்சுக்கே இந்த கேள்வியை கேட்கிறேன். ஒருவேளை அவங்க நிதி தரலனாலும் அண்ணாமலை விமர்சனம் செய்யறதுனால ஒன்னும் பெருசா ஆயிடப்படுறது இல்லையா? அண்ணாமலை பாஜகவை விமர்சனம் செய்யறதுனாலயோ இல்ல பாஜக எதிர்ப்பை முன்வைக்கிறதுனாலயோ இங்க பெரிய மாற்றம் நடந்துரும் நினைக்கிறீங்களா? இல்ல, அண்ணாமலை அவர்களுக்கு எனக்கு ஒரு 17-18 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்க. அதுல 70% பேர் பாஜகவினர் தானே. நீங்க உங்களோட கோர் ஓட்டை கையில வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு ஒரு மன்றத்தை ஆரம்பித்து விட்டு, நீங்க ஒரு அமைப்பை ஆரம்பித்து விட்டு பாஜகவை விமர்சித்தால் அவர்கள் வெளியேறிடுவாங்களே. இன்னைக்கு அண்ணாமலை அவர்களோடு போயிருக்கீங்க, விஜய் அவர்களோடு போயிருக்கிறவங்க நம்ம ஒப்பீட்டுக்கு எடுத்துக்கிட்டா
திமுகவினர் போயிருக்காங்க, அதிமுகவினர் போயிருக்காங்க. பட் அண்ணாமலை அவர்களோட போயிருக்கிறவர்கள் எல்லாம் பாஜகவினர்ல, வலதுசாரித்துவ கொள்கை கொண்டவர்கள். அப்ப அவர்களை திரட்டி வைத்துக் கொண்டு பாஜகவை அவர் விமர்சித்தால் அப்ப அது கிட்டத்தட்ட யாருக்கும் பயனற்ற ஒரு கூட்டமாக பெருங்கூட்டமாக மாறிடும். சோ அந்த இடம் வந்து பாஜகவினர் இதா களமாடுவாங்கன்னு தான் நான் பாக்குறேன். இப்போ பாஜக ஆதரவு நிலைப்பாடு இருக்கவங்க அண்ணாமலையோட தொண்டர்களாக இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? ஆமா சார், 70% அவங்க தான் இருக்காங்க. இல்ல அப்படின்னா அவங்க பாஜகலே இருக்கலாம் இல்லையா? இவர் தனியா ஒரு இயக்கம்ன்றாரு அப்படின்னா அங்க போக வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? அண்ணாமலைன்ற முகத்துக்காகவா? இல்ல, அது இளைஞர்களை ஈர்ப்பதற்காக. ஆமா, இளைஞர்களை ஈர்க்க முடியும் ஒன்று. இன்னொன்னு சோசியல் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க. இனிமேல் தான் பாஜகவை கூட்டணிக்குள் வைத்துக் கொண்டு பிற கட்சிகள் வர தயங்குறாங்க. இனி அவர் என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு பிராந்தியங்கள்ல இருக்கக்கூடிய சமூக கட்சிகளை உள்ளே கொண்டு வருவாரு. அது ஒரு இளைஞர்கள் முகமாக மாற்ற முயற்சி பண்ணுவாரு. நீங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆடு பகை குட்டி உறவும்பாங்க கிராமங்கள்ல. அது மாதிரி ஆடு இங்க உறவாக இருக்கும். மேல இருக்கக்கூடிய தலைமை அது பாஜகவும் தாவேக்காவும் நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. ஆனா அண்ணாமலை கீழே இருந்து தாவேக்காவை எதிர்ப்பார். அப்ப அந்த அரசியல்ல லாபம் இருக்கு பாஜகவுக்கும். அந்த அடிப்படையில் தான் அந்த களம் போகும் அப்படின்னு தான் பாக்குறேன்.